பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாமும் ஸலவாத்தும் உரைத்தவனாக அல்லாஹு தஆலாவை புகழ்ந்தவனாக இந்த நிகழ்வினை நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம். கல்முனை மாநகரிலே இப்பொழுது 2014ஆம் ஆண்டு முதல் உங்களுக்காக சஃபட் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தோடு இணைந்து கல்முனை பிராந்தியத்தின் ஹோண்டா மோட்டார் சைக்கிள்களின் ஏக விநியோகஸ்தலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனம் இன்று முதல் மீண்டும் இப்பொழுது திறக்கப்படுகிறது. இந்த நிகழ்வுக்காக வருகிற இந்த நிகழ்வுடைய தலைமை எங்களது அன்புக்கு மதிப்புக்கும் உரிய இந்த சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் எகுசாஸ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். பிரதம அதிதிகளாக இங்கே வருகை தந்திருக்கின்ற ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ஹோண்டா மோட்டார் சைக்கிள்களின் மேனேஜர் சம்பத் புத்திக்கு அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதுபோல் கல்முனை பியூட்டி கோல்ட் ஹவுஸ் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் யுஎல் வைசால் அவர்களையும் அவர்களோடு இணைந்து கல்முனை சிங்க பைனான்ஸ் நிறுவனத்துடைய முகாமையாளர் குமார் அவர்களையும் அவர்களோடு இணைந்து இப்பொழுது வருகை தந்திருக்கின்ற எமது அன்புக்கு மதிப்புக்கும் உரிய கல்முனை போலீஸ் நிலையத்துடைய நிலைய பொறுப்பதிகாரி HKI ரம்சின் ஃபக்கீர் சார் அவர்களையும் நாங்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்களோடு வருகை தந்திருக்கின்ற ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ஏரியா மேனேஜர் எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய கோபாலன் மயூரன் அவர்களையும் நாங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனேஜர் கோபாலன் மயூரன் அவர்களையும் நாங்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இப்பொழுது உத்தியோகபூர்வமாக இந்த எமது சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனம் இப்பொழுது திறந்து வைக்கப்படுகிறது. அந்த நிகழ்வினை நாங்கள் இப்பொழுது இணைந்து கொள்கின்றோம். திறந்து வைத்ததன் பிற்பாடு கிராத்தோதி இந்த நிகழ்வினை நாங்கள் ஆரம்பம் செய்ய இருக்கின்றோம். எமது சஃபட் மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் மேனேஜர் அவரோடு இணைந்து கல்முனை போலீஸ் நிலையத்தினுடைய நிலை பொறுப்பு அதிகாரி ரம்சின் ஃபக்கீர் சார் அவர்கள் அவரோடு சிங்க பைனான்ஸ் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் குமார் அவர்கள் அதுபோல பியூட்டி கோல்ட் ஹவுஸ் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் யுஎல் ஃபைசால் அவர்கள் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் சஃபட் மோட்டார்ஸ் நிறுவனம் ஏரியா மேனேஜர் ஸ்பேர் பார்ட்ஸ் கோபாலன் மயூரன் அவர்களும் இப்பொழுது இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்றார்கள். அதுபோல தொழில் அதிபர்கள் எமது கல்முனை பிராந்தியத்தில் இருக்கின்ற வர்த்தகர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எமது சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் சார்பில் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொண்டு கிராத்தோடு இந்த நிகழ்வினை நாங்கள் ஆரம்பம் செய்ய இருக்கின்றோம். தாரு ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக இதனை நேரடியாக தந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கிராத்தோடு இந்த நிகழ்வினை நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம். அல்லாஹு தஆலாவுடைய திருக்கலாமிலிருந்து சில வசனங்கள் அதனை தந்து கொள்வதற்காக அல் ஹாஃபில் எச் ஹுதைஃப் அவர்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولا يرون أنهم يفتنون في كل عام مرة أو مرتين ثم لا يتوبون ولا هم يذكرون وإذا ما أنزلت سورة نظر بعضهم إلى بعض هل يراكم من أحد ثم انصرفوا صرف الله قلوبهم بأنهم قوم لا يفقهون لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم
عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم صدق الله العظيم ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். இந்த நிகழ்வினை கராத்தோதி ஆரம்பித்து வைத்து தந்த அல் ஹாஃபில் ஹுதைப் அவர்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு அடுத்து துஆவோடு நாங்கள் இணைய போகின்றோம். துஆவினை தருவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் மஸ்ஜிதுல் சஃபூர் பள்ளிவாசலுடைய பேஷிமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி ஷேக் A.M. ஹுசைன் தபலுக்கி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا ودود يا الله. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم. الحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وغزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل اسم لا تدع ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا عديته ولا مرضا إلا شفيته ولا موتا إلا رحمته ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. صل على النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. பிரார்த்தனை தந்த கருத்துக்குரிய மௌலவி ஷேக் A.M. ஹுசைன் தபலிக் அவர்களுக்கு நாங்கள் உளப்பூர்வமான நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். இப்பொழுது கல்முனை மாநகரிலே 2014ஆம் ஆண்டு முதல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனம் சஃபட் மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய ஏக விநியோகங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனம் இப்பொழுது ஹோண்டா மோட்டார் சைக்கிள்களை இப்பொழுது விநியோகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கல்முனை மாநகரிலே கல்முனை மாநகரனுடைய இந்த பிராந்தியத்துக்கான ஏக விநியோகங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். டியோ மோட்டார் சைக்கிள்கள் இப்பொழுது இந்த கல்முனை மாநகரத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த டியோ மோட்டார் சைக்கிள்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் கல்முனை பிராந்தியத்திலே நாட வேண்டிய இடம் கல்முனை பிரதான வீதியிலே அமைந்திருக்கின்ற சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்துக்கு நீங்கள் வருகை தந்து அதனை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது இந்த காட்சி அறையிலே இந்த மோட்டார் சைக்கிள்கள் 2 பிரிவாக இப்பொழுது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று டிஜிட்டல் மீட்டர் கொண்டது, அதனோடு இணைந்ததாக அனலாக் மீட்டர் கொண்ட 2 மோட்டார் சைக்கிள்கள் இப்பொழுது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மோட்டார் சைக்கிள்களை ஏற்கனவே வந்த டியோ மோட்டார் சைக்கிள்களை விட புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் இதிலே புகுத்தப்பட்டிருக்கிறது. அது எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றி நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆவலா இருக்கின்றோம். இந்த நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் எவ்சாஸ் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் நாங்கள் இது பற்றி சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். சரி, இந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு முதல் இந்த மோட்டார் சைக்கிள்களை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றியும் நாங்கள் அறிய தர காத்திருக்கின்றோம். நீங்கள் எமது சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்துக்கு வருகிறது உங்களுக்கு பிடித்தமான வர்ணங்களில் உங்களுக்கு பிடித்தமான மோட்டார் சைக்கிள்களை தெரிவு செய்து அதனை புக்கிங் செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனுடைய விடயங்கள் எல்லாம் இங்கே சொல்வதற்கு இந்த நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் தயாராக கொண்டிருக்கின்றார். இந்த நிறுவனத்திலே பணிபுரிகின்ற உத்தியோகத்தர்களும் தயாராக கொண்டிருக்கின்றார்கள்.
இந்த நிறுவனத்திலே இப்பொழுது இருக்கின்ற மோட்டார் சைக்கிள்களை இப்பொழுது நாங்கள் நேரலையாக இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம். கல்முனை மாநகரிலே மிகவும் 2014ஆம் ஆண்டு முதல் ஆரம்பித்து இந்த நிறுவனத்தை இயக்கி வந்த எமது கல்முனை பிராந்தியத்தின் ஏக வினுசலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஹோண்டா மோட்டார் சைக்கிள்களின் ஏக வினுசலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்திலிருந்து இந்த நேரலையை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த நிறுவனத்திலே ஏராளமான எமது வாடிக்கையாளர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த ஹோண்டா மோட்டார் சைக்கிள்கள், புதிய மோட்டார் சைக்கிள்கள் எப்பொழுது வரும், நாங்கள் புதிய மோட்டார் சைக்கிள்களை எப்படி கொள்வனவு செய்யலாம் என்ற ஆதங்கத்தில் இருந்த எமது அன்பான வாடிக்கையாளர்களுக்கு ஒரு வரப்பிரதாசமாக இந்த மோட்டார் சைக்கிள்கள் இப்பொழுது இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. டியோ மோட்டார் சைக்கிள்கள் புத்தம் புதிய தொழில்நுட்பத்திலே இந்த மோட்டார் சைக்கிள்களை இப்பொழுது வடிவமைத்து இறக்குமதி செய்து இலங்கைக்கு தருகின்றார்கள். சஃபட் மோட்டார்ஸ் நிறுவனம், இந்த நிறுவனத்தின் பல்லாண்டு கால ஏக வினுசலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற கல்முனை பிராந்தியத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனம் இப்பொழுது இந்த கல்முனை பிராந்தியத்தின் ஏக வினுசலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் இருக்கின்றார் இஹ்சாஸ் அவர்கள். கனிவான உபசரிப்போடு உங்களை இங்கே வரவழைத்து இந்த மோட்டார் சைக்கிள்களை நீங்கள் புக்கிங் செய்து பெற்றுக்கொள்ளலாம். 6 வகையான மோட்டார் சைக்கிள்கள் இருக்கிறது. 6 வர்ணங்களிலே 6 வகையான மோட்டார் சைக்கிள்கள் இருக்கிறது. இதிலே உங்களுக்கு தேவையான மோட்டார் சைக்கிள்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள எந்த மோட்டார் சைக்கிள் உங்களுக்கு தேவையோ அதனை அவர்கள் புக்கிங் செய்து உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற அந்த நல்ல செய்தி நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வுக்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது அன்புக்குரிய அதிதிகளை நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஞாபகமூட்டிக்கொண்டு இந்த நிகழ்வில் அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றோம். இவரது ஹோண்டா மோட்டார் சைக்கிள்களில் கிழக்கு மாகாணத்திற்கான ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸ்க்கான மேனேஜர் டாக்டர் கோதிகா அவர்கள் உள்ளோடு இணைந்து இங்கே வருகின்றிருக்கிறார்கள். ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் ஏரியா மேனேஜர் ஸ்டாபாஸ் ஹோண்டா அவர்கள் கோபால் மயூர் அவர்களோடு இங்கே வருகின்றிருக்கிற இவரை கல்முனை பியூட்டி நடத்திய முகாமைத்துவ பணிப்பாளர் ஃபைசால் அவர்கள் அவர்களோடு இணைந்து வருகின்ற எமது சிங்கிள் ஃபைனான்ஸ் நிறுவனத்துடைய முகாமையாளர் குமார் அவர்கள் அவர்களோடு இங்கே வருகின்ற எமது அன்பான அமைச்சர் கல்முனை போலீஸ் நிலையத்தினுடைய இடைப்பொருள் அதிகாரி பகீர் அவர்கள் இப்பொழுது அவர்களை நாங்கள் மீண்டும் ஒரு முறை வரவேற்றுக் கொள்கின்றோம். அதுபோல கல்முனை பிராந்தியத்தில் இருக்கின்ற எமது அன்புக்குரிய வர்த்தகர்கள் அவர்களோடு இங்கே வருகின்றிருக்கின்ற எமது இந்த நிறுவனத்தை நாடி வருகின்ற அன்பான வாடிக்கையாளர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கின்ற எமது அன்பான உறவுகள், கல்முனை பிராந்தியத்திலே நீங்கள் ஹோண்டா மோட்டார் சைக்கிள்களில் டியோ மோட்டார் சைக்கிள்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்தினை நாடலாம். தொலைபேசி இலக்கங்களையும் நாங்கள் தருகின்றோம். 067 222 60 70. அதுபோல ஹாட்லைன் 077 96 96 800 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மற்றும் ஒரு இலக்கம் 075 61 41 811. இந்த இலக்கங்களூடாகவும் நீங்கள் அழைத்து நீங்கள் இந்த மோட்டார் சைக்கிள்கள் பற்றிய விவரங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லிக் கொள்கின்றோம். 2 வகையான மோட்டார் சைக்கிள்கள் 6 வர்ணங்களிலே இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள். சஃபட் மோட்டார்ஸ் நிறுவனம், இந்த நிறுவனத்தின் கல்முனை பிராந்தியத்தின் ஏக வினுஸ்தர்கள் சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனம் ஹோண்டா மோட்டார் சைக்கிள்களை 2014ஆம் ஆண்டிலிருந்து இறக்குமதி செய்து சஃபட் மோட்டார்ஸ் நிறுவனத்தோடு
இணைந்து இறக்குமதி செய்து இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்ற கல்முனை சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்திலிருந்து நாங்கள் இந்த நேரலையினை, இந்த நிகழ்வினை இப்பொழுது நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். ஆமா, இந்த மோட்டார் சைக்கிள்களை ஆரம்பத்திலே புக்கிங் செய்து இப்பொழுது பெற்றுக்கொள்ள இருக்கின்றார் அன்புக்குரிய சகோதரர் ஒருவர். எமது முதலாவது வாடிக்கையாளர், அவரை நாங்கள் அன்போடு அழைக்க இருக்கின்றோம். அதனை வழங்கி வைப்பதற்காக இருக்கின்றார்கள். எமது சஃபர்ட் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் முகாமையாளர் சம்பத் புத்திக் அவர்கள் இப்பொழுது வழங்கி வைக்க இருக்கின்றார்கள். முதலாவது மோட்டார் சைக்கிளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். SHM அஸ்மி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது அவருக்கான மோட்டார் சைக்கிள் இப்பொழுது வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. அஸ்மி அவருக்கான மோட்டார் சைக்கிள் இப்பொழுது வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. எமது கிழக்கு மாகாணத்துக்கான முகாமையாளராக பணிபுரிகின்ற சம்பத் புத்திக அவர்களின் பொற்கரங்களால் இப்பொழுது வர்த்தகர் அன்புக்குரிய சகோதரர் நண்பர் அஸ்மி இப்பொழுது இந்த முதலாவது மோட்டார் சைக்கிள் இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகிறது. அஸ்மி வர்த்தகர் அஸ்மி அவர்களுக்கு இந்த முதலாவது டியோ மோட்டார் சைக்கிள்கள் புதிய தொழில்நுட்பத்தில் உருவான புத்தம் புதிய மோட்டார் சைக்கிள் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் இசாஸ் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். அதுபோல எமது கல்முனை போலீஸ் நிலையத்துடைய நிலை பொறுப்பு அதிகாரி ரம்சின் பக்கீர் சார் அவர்களும் இப்பொழுது இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்றார்கள். அடுத்து இரண்டாவது மோட்டார் சைக்கிள் இப்பொழுது வழங்கப்பட இருக்கிறது. அதனை வழங்கி கௌரவிக்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எமது கல்முனை போலீஸ் நிலையத்துடைய நிலை பொறுப்பு அதிகாரி ரம்சின் பக்கீர் சார் அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரி லக்ஷாந்தினி அவர்களுக்கான இந்த மோட்டார் சைக்கிள் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் உருவான அந்த மோட்டார் சைக்கிள்
சகோதரி லக்ஷாந்தினி அவர்களுக்காக இப்பொழுது இரண்டாவது மோட்டார் சைக்கிள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. எமது கல்முனை போலீஸ் நிலையத்துடைய நிலைய பொறுப்பாதிகாரி ராம்சின் ஃபக்கீர் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். ஹோண்டா மோட்டார் சைக்கிள்களின் ஏக வினுசலாக திகழ்கின்ற ஸ்லோன் மோட்டார்ஸ் நிறுவனம் இப்பொழுது இந்த டியோ மோட்டார் சைக்கிள்களை விநியோகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று 25ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 இப்பொழுது உத்தியோகபூர்வமாக எமது வாடிக்கையாளர்களுக்கு இந்த மோட்டார் சைக்கிள்களை கையளிக்கின்ற நிகழ்வு இந்த நிறுவனத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து சுஜாந்தன் சகோதரர் சுஜாந்தன் அவர்களுக்கான மோட்டார் சைக்கிள் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சிங்க பைனான்ஸ் நிறுவனத்துடைய கல்முனைக்கான முகாமையாளர் சகோதரர் குமார் அவர்கள் இப்பொழுது வழங்கி கௌரவிக்க இருக்கின்றார்கள். ஸ்டஃபர்ட் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய சுஜாந்தன் அவர்களுக்கான இந்த மோட்டார் சைக்கிள் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சிங்க பைனான்ஸ் கல்முனை கிளையினுடைய முகாமையாளர் குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். கல்முனை பிராந்தியத்திலே ஹோண்டா மோட்டார் சைக்கிள்களின் ஏக விநியோகஸ்தலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது ஸ்லோன் மோட்டார்ஸ் நிறுவனம் இப்பொழுது டியோ மோட்டார் சைக்கிள்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து மற்றொரு மோட்டார் சைக்கிள் வழங்கப்பட இருக்கிறது. பியூட்டி கோல்ட் ஹவுஸ் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் யுஎல் ஃபைசால் அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். சகோதரர் ரஹ்மான் அவர்களுக்காக இப்பொழுது வழங்கி கௌரவிக்கின்றார்கள். கல்முனை பியூட்டி கோல்ட் ஹவுஸ் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் யுஎல் ஃபைசால் அவர்கள் ரஹ்மான் அவர்களுக்காக இந்த மோட்டார் சைக்கிளை இப்பொழுது வழங்கி கௌரவிக்கின்றார்கள். அடுத்து மற்றொரு மோட்டார் சைக்கிள் இப்பொழுது வழங்கப்பட இருக்கிறது. டியோ மோட்டார் சைக்கிள்கள் ஹோண்டா நிறுவனத்துடைய டியோ மோட்டார் சைக்கிள்கள் இப்பொழுது கல்முனையில் அமைந்திருக்கின்ற சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்திலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த மோட்டார் சைக்கிள் யாருக்கு வழங்கப்பட போகிறது? இந்த நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் அவருடைய சிறிய தந்தை ஃபலில் ஹாஜியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஃபலில் ஹாஜியார் இப்பொழுது இந்த மோட்டார் சைக்கிளை இப்பொழுது வழங்கி கௌரவிக்க இருக்கின்றார்கள். சகோதரி கிருஷியா அவர்களுக்காக இந்த மோட்டார் சைக்கிள் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. சஃப்ரின் ரேடர்ஸ் நிறுவனத்துடைய உரிமையாளர் எங்கள் அன்புக்குரிய ஃபலில் ஹாஜியார் அவர்கள் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கின்றார்கள். சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்தில் இருந்து இந்த நிகழ்வுகளை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து மற்றொரு மோட்டார் சைக்கிள் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது.
அடுத்து மோட்டார் சைக்கிளை வழங்கி கௌரவிக்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஸ்டஃபர்ட் மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய ஸ்பேர் பார்ட்ஸ் ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் ஏரியா மேனேஜர் கோபாலன் மயூரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த மோட்டார் சைக்கிளை வழங்கி கௌரவிக்க. சகோதரர் பக்கீர் மொஹிதீன் அவர்களுக்கான இந்த மோட்டார் சைக்கிள் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. எமது ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் இதற்கு பொறுப்பாக இருக்கின்ற எமது அன்புக்குரிய சகோதரர் கோபாலன் மயூரன் அவர்கள் இப்பொழுது அதனை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். அந்த நிகழ்வோடு நாங்கள் இணைந்திருந்தோம். கல்முனை சிலோன் மோட்டார்ஸ் கல்முனை சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்திலிருந்து ஆண்டு இந்த சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த ஹோண்டா மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்து கல்முனை பிராந்தியத்திலே வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக 2014ஆம் ஆண்டிலிருந்து இந்த நிறுவனம் இயங்கி வருகிறது. சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனம் ஸ்டஃபர்ட் மோட்டார்ஸ் நிறுவனத்தோடு இணைந்து 2014ஆம் ஆண்டிலிருந்து இந்த நிறுவனம் இயங்கி வருகின்றது. இப்பொழுது டியோ மோட்டார் சைக்கிள்கள் ஹோண்டா டியோ மோட்டார் சைக்கிள்களை இப்பொழுது கல்முனை பிராந்தியத்திலே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனம்.
புதிய தொழில்நுட்பங்களை உட்புகுத்தி இந்த மோட்டார் சைக்கிள்கள் இப்பொழுது இறக்குமதி செய்யப்படுகிறது. ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்ட வழங்கப்பட்ட டியோ மோட்டார் சைக்கிள்களை விட புதிய தொழில்நுட்பத்தோடு இப்பொழுது இறக்குமதி செய்து விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த டியோ மோட்டார் சைக்கிள்கள் பல சிறப்பம்சங்களை கொண்டிருக்கிறது. இந்த எவ்வாறான சிறப்பம்சங்கள் இதில் உள்ளடங்கி இருக்கிறது என்பது பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளப் போகின்றோம். இன்னும் சொற்ப வேளையிலே இந்த நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் அவர்கள் அவரோடு இணைய இருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் கல்முனை மாநகரிலே இணைந்திருப்பது கல்முனை சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்திலிருந்து ஹோண்டா மோட்டார் சைக்கிள்களின் ஏக விநியோகஸ்தலாக திகழ்கின்ற எமது சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனம் டியோ மோட்டார் சைக்கிள்களை இப்பொழுது கல்முனையிலே வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த டியோ மோட்டார் சைக்கிள்களை நாங்கள் எவ்வாறு கொள்வனவு செய்வது, அதனை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, எந்த அடிப்படையில் பெற்றுக்கொள்வது போன்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது இந்த மோட்டார் சைக்கிள்களை கொள்வனவு செய்வதற்கு புக்கிங் செய்வதற்கு பலரும் இப்பொழுது வருகை தந்து புக்கிங் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களைத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த நேரலூடாக பெறுகின்றோம். இந்த மோட்டார் சைக்கிள்களை நீங்கள் எவ்வாறு கொள்வனவு செய்யலாம், அதனை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம், இந்த மோட்டார் சைக்கிளோடு சேர்த்து நாங்கள் எவ்வாறு விடயங்களை தர இருக்கின்றோம் போன்ற விடயங்கள் பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அதனை தருவதற்காக அன்புக்குரிய சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். இரண்டு வகையான மோட்டார் சைக்கிள்கள் இருக்கிறது. ஒன்று டிஜிட்டல் தொழில்நுட்பம் கொண்ட டிஜிட்டல் மீட்டர் கொண்ட மோட்டார் சைக்கிள் 6 வர்ணங்களிலே இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் அதனை நேரடியாக தாருல் ஷஃபா தொலைக்காட்சியோடாக தந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான ஃபெசிலிட்டிஸ் அதிலே பூத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து இன்னொரு மோட்டார் சைக்கிள் இருக்கிறது. அது அனலாக் மீட்டர் கொண்டது. அதனையும் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொள்ளலாம். என்னுடைய விவரங்களை அறிவதற்காக நாங்கள் என்னுடைய உரிமையாளர் அவர்களை தான் நாட வேண்டி இருக்கிறது. எல்இடி லைட் கொண்ட இந்த மோட்டார் சைக்கிள் இப்பொழுது இங்கே இருக்கிறது. சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்தில் இருக்கிறது. அதனை நீங்கள் புக்கிங் செய்து பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான எமது
அன்பான வாடிக்கையாளர்கள் அதனை புக்கிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மற்றொரு மோட்டார் சைக்கிள் அனலாக் மீட்டர் கொண்டது, அதனை நாங்கள் இப்பொழுது தரப்போகின்றோம். இதனுடைய விலைகள் எவ்வாறு இருக்கிறது, இதனை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், இதற்குரிய பதிவு கட்டணம் எவ்வாறு அமையப் போகிறது என்பது பற்றியெல்லாம் நாங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது முதலாவது மோட்டார் சைக்கிள் இப்பொழுது இந்த நிறுவனத்தை விட்டு வெளியாக இருக்கிறது. சகோதரி ஒருவர் அந்த மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்திருந்தார். இப்பொழுது இந்த மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் இருக்கின்றார். அவரோடு நாங்கள் இந்த சில விடயங்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம். வணக்கம். வணக்கம் அண்ணன். உங்களுடைய பேர்? என் பேர் சுஜாந்தன், சென்ட்ரல் கேம்பிலிருந்து வருகை தந்து கல்முனை ஸ்லோன் மோட்டார்ஸ் நிறுவனத்திலே இந்த புத்தம் புதிய டியோ மோட்டார் சைக்கிளினை கொள்வனவு செய்திருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர். குடும்பத்தோடு வருகை தந்திருக்கின்றார். அவருக்கு முதல் கண் எங்களது கல்முனை ஸ்லோன் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் சார்பிலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சரி, இந்த மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்ய வேண்டும் என்று எவ்வளவு காலமாக நீங்கள் ஆசைப்பட்டிருந்தீர்கள்? ஆமாம், என்னென்று சொன்னால் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக டியோ பைக் நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இன்னொரு பைக்கில் எங்களுக்கு தேவைப்பட்ட காரணத்தினால இன்னொரு பைக்கில் நாங்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததால் யூஸ் பண்ண ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கில் தான் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் எங்களுக்கு அறிமுகமான இந்த போஸ் எங்களுக்கு வந்துட்டு அவர் சொன்னார், இப்படி புதுசாக பைக்கில் வருதுண்டு. ஒரு நீண்ட கால இடைவேளைக்கு பிறகு தான் ஆர்டர் பண்ணி மிச்ச நாளைக்கு பிறகு தான் எங்களுக்கு இந்த பைக்கில் கிடைச்சது. இன்றைக்கு உண்மையிலே இந்த நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மோட்டார் சைக்கிள் கொள்வனவு செய்ய வேண்டி இருந்த உங்களுக்கு இந்த புதிய மோட்டார் சைக்கிள் இறக்குமதி செய்யப்பட போகிறது உங்களுக்கு தரலாம் என்று சொன்னதும் உங்களது மனநிலை எவ்வாறு இருந்தது? எங்களுக்கு எடுத்த உடனே தருவேன் என்று சொல்லவில்லை, எங்களுக்கு கால அவகாசம் கிடைத்தது. அதற்கு பிறகுதான் எங்களுக்கு அவர் சொன்ன டேட்டுக்கு தந்திருந்தார். உண்மையிலே நீங்கள் டியோ மோட்டார் சைக்கிளை தான் கொள்வனவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏன் ஏற்பட்டது? நிறைய மோட்டார் சைக்கிள்கள் இருந்தாலும் ஹோண்டா டியோவை தான் நாங்கள் கொள்வனவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏன் வந்தது உங்களுக்கு? டியோ பாவனைக்கும் உகந்தது, பெட்ரோல் பாவனை, அதை தாண்டி மெயின்டெனன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, அதுதான் காரணம். சந்தோஷமாக இருக்கிற. ஏற்கனவே நீங்கள் டியோ மோட்டார் சைக்கிள் ஒன்றினை நீங்கள் பாவித்து வருகின்றீர்கள் அவ்வாறா? ஆமாம். இப்பொழுது அந்த மோட்டார் சைக்கிளுக்கும் இந்த மோட்டார் சைக்கிளுக்கும் எவ்வாறு வித்தியாசம் இருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்கள்? இதற்கு முதல் தெரியாது, நானும் யூடியூப் தான் பார்த்தேன். நான் அதுக்கு பிறகு இங்கே பைக்கில் வந்ததுக்கு பிறகு பார்த்தேன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை விட இது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த பைக்கில். சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மோட்டார் சைக்கிளை நீங்கள் கொள்வனவு செய்திருக்கின்றீர்கள். உங்களது குடும்பத்தோடு வருகிறது இந்த மோட்டார் சைக்கிளை நீங்கள் கொள்வனவு செய்திருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு விடயத்தினை கேட்கணும். இந்த ஏற்கனவே கொள்வனவு செய்த அந்த மோட்டார் சைக்கிளை விட இதனுடைய விலை எவ்வாறு இருக்கிறது, அதனை நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை பற்றியும் சொல்லலாம்.
நாங்கள் எதிர்பார்த்ததை தாண்டி மிகவும் குறைந்த விலையில் தான் இந்த பைக்கில் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு விலையில் இந்த பைக்கில் எங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லி. நாங்கள் நினைத்து நாங்கள் ஒரு 9 லட்சம் 10 லட்சம் தான் கிடைக்குமாண்டு. ஆனால் எங்களுக்கு 685க்கு இது கிடைச்சது பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. உண்மையிலே அந்த செகண்ட் ஹேண்ட் மோட்டார் சைக்கிளை விட புத்தமுதிய மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்வது என்பது மனதில் ஒரு அலாதியான ஒரு விஷயம். ஆனால் அதனை நீங்கள் கொள்வனவு செய்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். சந்தோஷமாக எடுத்து சென்று திருப்தியாக நீங்கள் இதனை பாவிக்க வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. உங்களோடு இணைந்து இந்த மோட்டார் சைக்கிள் பற்றிய சில விவரங்களை அறிந்து கொண்டமைக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். அதுபோல இன்னும் சிலர் இந்த மோட்டார் சைக்கிள்களை கொள்வனவு செய்திருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த மோட்டார் சைக்கிள்களை இரு பாலாரும் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், மற்றொரு சகோதரி எங்களோடு இணையிருக்கின்றார். டிஜிட்டல் மீட்டர் கொண்ட அந்த மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்திருக்கின்றார். அவரோடு சில விடயங்களை நாங்கள் கேட்டு பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர், நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கின்றீர்கள், என்ன செய்கின்றீர்கள்? என் பேர் கிருஷியா, நான் டீச்சராக இருக்கேன், கல்மையிலிருந்து. இந்த ஹோண்டா மோட்டார் சைக்கிள், அதாவது டிஜிட்டல் மீட்டர் கொண்ட மோட்டார் சைக்கிளை நீங்கள் கொள்வனவு செய்திருக்கின்றீர்கள். இந்த மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஏன் வந்தது? இது டியோ பைக் இலங்கைக்கு வந்ததுலேருந்து இந்த கனவு இந்த பைக் எடுக்கணும், அதுவும் பிராண்ட் நியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கனவு அது தான் நிறைவேறி இருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் உள்ளபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். ஏற்கனவே நீங்கள் இந்த மோட்டார் சைக்கிள்களை பாவித்த அனுபவம் உண்டா? பாவித்திருக்கேன். அந்த மோட்டார் சைக்கிளுக்கும் இப்பொழுது நீங்கள் கொள்வனவு செய்திருக்கின்ற இந்த புத்தம் புதிய இந்த மோட்டார் சைக்கிளுக்கும் இடையிலான வேறுபாடுகள் ஏதாவது தெரிகிறதா? நிறையவே தெரியுது. மாடல் இருந்து அதில் பாவிக்கிறது, மீட்டர், இது எல்லாம் ஈஸியாக இருக்குது. அதுவும் வேலை செய்ய எனக்கு இப்போ ஃபோன் எல்லாம் கீழே இங்கே தான் பார்ப்பேன். நான் அவசரத்துக்கு கால் வந்தாலும் தெரியாது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டி தான். நல்லா மாடல் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. மிகவும் சந்தோஷமாக பூரிப்போடு இருக்கின்றீர்கள். நன்றிகள், வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த மோட்டார் சைக்கிளை எடுத்து சென்று கவனமாக பாவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி. அடுத்தது இந்த இதில் முகாமையாளர், கொண்டா முகாமையாளர் கல்ம பாஞ்சி, அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். இந்த கணவண்டைக்கு நினைவாகி இருக்காரு. இந்த மோட்டார் சைக்கிளை நீங்கள் எவ்வளவு விலைக்கு கொள்வனவு செய்திருக்கின்ற இந்த டிஜிட்டல் மோட்டார் சைக்கிளை? 7,35,000. 7,35,000. இந்த மார்க்கெட்டில், அதாவது இந்த மார்க்கெட்டில் போகின்ற இந்த மோட்டார் சைக்கிளை பார்க்கும் பொழுது இதனுடைய விலை எவ்வாறு இருக்கிறது உங்களுக்கு? நான் நினைச்சேன் எப்படியும் 10, 9 என்று சொல்லிட்டு இந்த சோசியல் மீடியாலாம் வந்த ரேட்டுமா தான். நான் அந்த ரேட்டுக்கு இருந்து அடுக்க தேவையில்லையே, ஓட்டோ எடுக்கிற காசுன்னு சொல்லிட்டு ஒரு இது இல்லாமல் இருந்தது. அண்ணன் எனக்கு சொன்னார், அந்த விலைக்கு வராது, நீங்கள் நினைக்கிறத விட குறைவாக தான் வருமான்ட்டு. நான் நினைச்சும் பார்க்கல இந்த ரேட்டு கிடைக்குமான்னு சொல்லி. உண்மையிலே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி சகோதரி. நன்றி நன்றி. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொண்டோம். அந்த சகோதரிக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னும் ஏராளமானவர்கள் இந்த மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்வதற்கு புக்கிங் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 100க்கும் மேற்பட்ட எமது வாடிக்கையாளர்கள், அன்பான வாடிக்கையாளர்கள் கொண்டா டியோ மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்ய வேண்டும் என்ற அந்த பூரிப்போடு அதனை புக்கிங் செய்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாங்கள் முதல் கண் வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு எமது அன்பான உறவு இங்கே இருக்கின்றார். அவரும் ஒரு மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்திருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இப்பொழுது புதிய மோட்டார் சைக்கிள் ஒன்றை கொள்வனவு செய்திருக்கின்றீர்கள். சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். இந்த டியோ மோட்டார் சைக்கிள், புத்தம் புதிய மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்ய வேண்டும் என்ற கனவு உங்களுக்கு எவ்வளவு காலமாக இருந்தது? இது எனக்கு கொள்வனவு செய்யவில்லை, என்னை பெரிய தந்தைக்கு தான் கொள்வனவு வாங்கினோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருட வாகனம் இறக்குமதி இல்லாத புதிய வாகனம் இறக்குமதி செய்யப்படலை. புதிய வாகனம் ஒன்றை வாங்கி கொடுப்பதாக இருந்தது கனவு. இப்போதான் அது கனவு நிறைவு செய்யப்பட்டிருக்கு. இப்பொழுது உங்களது சிறிய தந்தை இருக்கின்றார். அவரோட சில விடயங்களை பேசிக்கொள்ளலாம். என்னென்னு சொன்னால், இந்த மோட்டார் சைக்கிள் உரிமையாளர் அவர்தான். இந்த மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு நீங்கள் பல காலமாக இருந்தீர்கள். இப்பொழுது புதிய மோட்டார் சைக்கிள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எவ்வாறு இருக்கிறது? நாளும் நான் காத்திருந்தேன் இப்படி ஒரு வைக்கல் வரும்ண்டு. திரும்ப வைக்கல் வந்ததால் நான் அதை காஜை கட்டி போட்டு வைக்கல் எடுக்கேன். அவருக்கு இந்த கடைக்காரருக்கு நன்றி செய்திருக்கிறேன்.
சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? நன்றி நன்றி. அன்புக்குரிய சகோதரர் ரெஜின் அவர்களுடைய அன்பு தந்தையார், அவருக்கு நாங்கள் உளப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ளும். நன்றி நன்றி. அதுபோல இன்னும் சிலர் இந்த மோட்டார் சைக்கிள்களை குழுவினர் செய்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளப் போகின்றோம். அடுத்து எங்களது இப்ராஹிம் ஆஜியார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் இதனோடு இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். இப்பொழுது நாங்கள் உத்தியபூர்வமாக எமது நிறுவனத்திலிருந்து இந்த மோட்டார் சைக்கிள்களை நாங்கள் எமது அன்பான வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க போகின்றோம். அந்த நிகழ்வோடு நாங்கள் இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஹோண்டா மோட்டார் சைக்கிள்களின் கல்முனை பிராந்தியத்தின் ஏக விநியோகஸ்தலாக திகழ்கின்ற சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்திலிருந்து நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நேரடியாக இந்த நிகழ்வுகளில் தாரு ஷஃபா முகமது தொலைக்காட்சிகளாக தந்து கொண்டிருக்கின்றோம். உத்தியோகபூர்வமாக இந்த நிறுவனத்திலிருந்து இந்த முதலாவது மோட்டார் சைக்கிள் வெளியாகின்ற காட்சி இப்பொழுது உங்களுக்காக அன்புக்குரிய சகோதரர் அவர்களுக்கு இப்பொழுது முதலாவது மோட்டார் சைக்கிள் இப்பொழுது வழங்கப்பட இருக்கிறது. ஸ்டஃபர்ட் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஏக விநியோகஸ்தலாக கல்முனை பிராந்தியத்திலேயே திகழ்கின்ற எமது சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்திலிருந்து முதலாவது டியோ புத்தம் புதிய தொழில்நுட்பத்தில் உருவான புத்தம் புதிய மோட்டார் சைக்கிள் இப்பொழுது வெளியாக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரர் அதனை எடுத்துச் செல்கின்ற காட்சியை நாங்கள் நேரலையாக தருகின்றோம். மிகவும் சந்தோஷமாக, மிகவும் குறிப்பாக குறைந்த விலையிலே, அவர்களின் எதிர்பார்த்த விலையை விட மிகவும் குறைந்த விலையிலே இந்த மோட்டார் சைக்கிள்களை கொள்வனவு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது ஸ்டஃபர்ட் மோட்டார்ஸ் வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஸ்டஃபர்ட் மோட்டார்ஸ் நிறுவனத்திலே முகாமைத்துவ ஏக விநியோகஸ்தலாக திகழ்கின்ற கல்முனை பிராந்தியத்திலே ஏக விநியோகஸ்தலாக திகழ்கின்ற எமது சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்திலிருந்து இரண்டாவது மோட்டார் சைக்கிள் இப்பொழுது வெளியாகின்ற காட்சி இப்பொழுது நாங்கள் நேரடியாக தாரு ஷஃபா முகமது தொலைக்காட்சிகளாக தருகின்றோம். டியோ மோட்டார் சைக்கிள்களை, புத்தம் புதிய டியோ மோட்டார் சைக்கிள்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கனவோடு இருக்கின்ற எமது அன்பான வாடிக்கையாளர்கள் கல்முனை பிராந்தியத்திலே சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்தினை நாடி நீங்கள் இந்த மோட்டார் சைக்கிள்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த நல்ல செய்தியை உங்களுக்காக நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது மோட்டார் சைக்கிளும் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அதனையும் நாங்கள் இப்பொழுது தருகின்றோம். இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். அடுத்து மற்றொரு மோட்டார் சைக்கிள் இப்பொழுது வழங்கப்பட இருக்கிறது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் உருவான அந்த மோட்டார் சைக்கிள் இப்பொழுது மற்றொரு மோட்டார் சைக்கிள் டியோ மோட்டார் சைக்கிள்கள் கொண்ட நிறுவனத்தின் டியோ மோட்டார் சைக்கிள்கள் இப்பொழுது இந்த பிராந்தியத்திலே விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. ஸ்டஃபர்ட் மோட்டார்ஸ் கம்பெனி நிறுவனத்துடைய கல்முனை பிராந்தியத்தின் ஏக விநியோகஸ்தலாக திகழ்கின்ற எமது சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனம் இப்பொழுது அதனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த நல்ல செய்தி நாங்கள் உங்களுக்காக தந்திருந்தோம்.
மற்றொரு மோட்டார் சைக்கிள் அனலாக் மீட்டர் கொண்ட அந்த மோட்டார் சைக்கிள் இப்பொழுது வெளியாகின்ற காட்சி. சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்திலிருந்து இப்பொழுது இந்த மோட்டார் சைக்கிள் வழங்கப்பட்டிருக்கிறது. கல்முனை பிராந்தியத்திலே டியோ மோட்டார் சைக்கிள்களை ஹோண்டா டியோ மோட்டார் சைக்கிள்களை பெற்றுக்கொள்ள நீங்களும் வருகிறார்கள். கல்முனை சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்திற்கு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் முகாமையாளர் அன்புக்குரிய சகோதரர் முதிய சம்பவர்கள் இந்த நிகழ்வினை பிரதம அதிதியாக கலந்து கொண்டு காலை ஒளியை கருதி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். இப்பொழுது இந்த மோட்டார் சைக்கிள் தொடர்பான விடயங்களை பேசுவதற்காக சிலோன் மோட்டார்ஸ் கம்பெனி நிறுவனக்கூடிய முகாமைத்துவ பணிப்பாளர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே இங்கே வந்த பார்க்கும் பொழுது மிகவும் பூரிப்பாகவும் சந்தோஷமாகவும் சென்றிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்றார்கள் எமது அன்புக்குரிய சகோதரர் ஸ்டஃபர்ட் மோட்டார்ஸ் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸுக்கான முகாமையாளராக இருக்கின்ற சம்பத் புத்திக் அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். ஐபவான். உண்மையிலே இந்த மோட்டார் சைக்கிள்கள் 2 வகைகளாக வந்திருக்கிறது, 6 வர்ணங்களில் வந்திருக்கிறது. இந்த மோட்டார் சைக்கிள் 7 கலர், இப்பொழுது 6 கலர் தான் நாங்கள் கண்டிருந்தோம். சரி, இப்பொழுது இந்த மோட்டார் சைக்கிளை பற்றி சொல்லுங்கள். இந்த மோட்டார் சைக்கிளுடைய ஃபெசிலிட்டிஸ், ஏற்கனவே வந்த மோட்டார் சைக்கிளுக்கும் இப்பொழுது வந்திருக்கிற மோட்டார் சைக்கிளும் உள்ள அந்த வித்தியாசங்கள், அதுபோல இதில் எவ்வாறு அந்த வடிவமைப்புகள் எவ்வாறு வித்தியாசம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். நேரத்துறை பெஸ்ட் டைம் அந்த பைக் வந்துக்கிட்டு அதில் வந்துக்கிட்டு என்னென்னு சொன்னால் சொக்ஸ் வந்துக்கிட்டு நேரத்துறை அது ஸ்ப்ரிங் சொக்ஸ் இருந்துச்சு. இப்போ இந்த முறை அதை மாற்றி மூணு சொக்ஸ்ன்னு சொல்கிறாரு. மூணு சொக்ஸ் வந்துக்கிட்டு அதாவது ஒயில் பம்ப் பெரிய பைக்குரிய அந்த சொக்ஸ் தான் முன்னுக்கு வந்துக்கி. 2வது விஷயம் என்னென்னு சொன்னால் அப்படியே வந்துக்கிட்டு நேரத்துறை பெட்ரோல் டேங்க் வந்துக்கிட்டு சீட்டை திறந்து தான் பெட்ரோல் அடிக்கணும். இப்போ நம்ம சீட்டை திறந்து பெட்ரோல் அடிக்க தேவையில்லை. அதுக்காக வேண்டி கீழே எந்த அடிக்கணும், அதாவது கீ வந்து பெஸ்ட்டுக்கு கீயை போட்டு முதலாவது ஒன் பண்ணிக்கிட்டு மேலே ஃபியூல் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் மேலுக்கு நைச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா அதாவது மேலே ஃபியூல் ஒன்று இருக்குது, இதை இந்த பட்டன் நைச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் கஸ்டமர் வந்து பைக் யூஸ் பண்ணுற ஆள் வந்துக்கிட்டு வெளியே இறங்கி சீட்டை திறந்து முதலிய மாதிரி பெட்ரோல் அடிக்க தேவையில்ல, இருந்த இருப்பில் இருந்துகிட்டே பெட்ரோல் அடித்து கொள்ளலாம். இது ஒரு அசௌகரியமான ஒரு செயலாக ஏற்கனவே இருந்தது. என்ன சொன்னால் சிலர் அந்த கீயை திறந்து விட்டு அந்த கீயை அந்த உள்ளுக்கு வைத்த சந்தர்ப்பங்களும் ஏராளம் இருக்கிறது. இப்பொழுது அதனை தவிர்த்திருக்கின்றார்கள் இந்த ஹோண்டா நிறுவனம், இல்லையா? மற்றும் இதில் மேலதிகமான விஷயங்கள் என்று சொன்னால் இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. என்ன சொன்னால் அதாவது நீங்கள் இந்த ஹிக்கர் இருக்குது தானே, இந்த ஹிக்கர் வந்துக்கிட்டு சென்சர் இருக்கின்றது. இந்த ஹிக்கரில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கீயை ஒன் பண்ணி நீங்கள் செல்ஃபை ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் வராது. அதாவது ஹிக்கரை எடுத்தால் தான் பிரேக் அடித்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் ஸ்டார்ட் ஒன் ஆகும். அந்த ஸ்பெஷலும் இதில் இருக்குது. நேரத்தோட பெட்டி வந்துக்கிட்டு முன்னுக்கு இருந்துச்சு, இப்போ பெட்டி வந்துட்டு இங்கே இருக்குது, அதுக்குள்ளே இருக்குது பெட்டி வந்துக்கிட்டு பைக் பெட்டி வந்துட்டு. 2வது வந்துக்கிட்டு இப்போ பைக் வந்துட்டு ஸ்டார்ட்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் சம்டைம் நீங்கள் ஸ்டாண்டில் பைக்கில் நீங்கள் படிக்கணும்னா ஆட்டோ இன்ஜின் ஆஃப் ஆகும்.
அதே மாதிரி மீட்டருக்குள்ள ஸ்டாண்ட் லைட்டும் உங்களுக்கு பத்தும். ஸ்டாண்டில் பைக் இருக்கிறதுக்குரிய அந்த இதை மீட்டர்லேயும் காட்டும். மற்றது முதல் வந்த டியோவில் வந்துக்கிட்டு செல்ஃப் சூச் வந்துட்டு இங்கே இருந்துச்சு, கீழே இருந்துச்சு. இப்போ வந்துக்கிட்டு ஒன்றும் இதில் தான் இருக்குது, ஓப்பன் இதில் தான் இருக்குது. இப்போ ரெண்டாவது இந்த மாடலில் வந்துக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு கீயை ஒன் பண்ணி போட்டு இங்கே செல்ஃப் அடிக்கணும். அதேமாதிரி கீயை ஓப்பன் பண்ணால் தான் செல்ஃப் ஓப் ஆகும். ஃபஸ்ட்டுக்குரியது இதுக்கு முதல் வந்த டியோ வந்துக்கிட்டு. ஆனால் இப்போ 2025 டியோவுக்கு வந்துக்கிட்டு கீயை ஒன் பண்ணிவிட்டு நீங்கள் இதிலேயே ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம். மற்றது இதிலேயே நீங்கள் ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். ரெண்டாவது விஷயம். மற்றது 2020க்கு முதல் வந்த டியோ மோட்டார் சைக்கிள் வந்துக்கிட்டு அது செல்ஃப் வந்துக்கிட்டு மோட்டார் இருக்குது. ஆனால் இதுக்கு செல்ஃப் மோட்டார் இல்லை. இது வந்துட்டு வீலில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நேரத்தில் 2020க்கு முதல் வந்த டியோ பைக் வந்துக்கிட்டு கார்பரேட்டர் மாடல். ஆனால் இப்போ 2025க்கு வந்துக்கிற பைக் வந்துக்கிட்டு கார்பரேட்டர் இல்லை, தனி இன்ஜெக்டர் மாடல். அதால் உங்களுக்கு ஃபியூல் வந்துக்கிட்டு லிட்டருக்கு 60-70 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு ஃபியூல் ஒர்க் பண்ணும். இன்னும் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். இந்த லாங் ட்ரிப் போகின்றவர்கள், தூர பயணம் செல்கின்றவர்களுக்கு ஏதுவாக இந்த மோட்டார் சைக்கிள் அமையுமா? இது தூர பயணம் செல்வதற்கு மிக ஒரு உகந்தையான ஒரு பைக்குன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இதில் வந்துக்கிட்டு நீங்கள் உங்களோட பேக், அதாவது இப்போ உங்களோட ட்ராவலிங் பேக் அது நீங்கள் எடுத்து ஒரு சம்டைம் ஒரு 100-200 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் போகிறதா இருந்தால் உங்களுக்கு இது முன்னுக்கு இதுக்குள்ளே கால் இது வைக்கிறதுக்குள்ளேயே வச்சு கொண்டு போகலாம். அதே மாதிரி இந்த பைக் வந்துட்டு 110 சிசி. அதால் நீங்கள் பயம் இல்லாமல் எவ்வளோ தூரமும் நீங்கள் போகலாம். அதாவது நீங்கள் ஹோண்டாங்கிறது அது ஜெனிவின், அது குளோபல் பிராண்ட், ஜப்பான் பிராண்ட். ஆனால் இந்தியாவில் அசம்பிள் பண்ணுறது. ஆனால் நீங்கள் ஹோண்டா பைக்கில் பொறுத்த வரைக்கும் வேர்ல்டுலேருந்து தான் ஸ்ரீலங்காலையும் சரி நீங்கள் 100க்கு 100% பயம் இல்லாமல் நீங்கள் பேஜஸ் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் அது ஹோண்டாங்கிறது ஜெனிவின் பிராண்ட், அது ஜெனிவினாக தான் இருக்கும். அதுக்கு மாற்றுக்கிட்டான அது எதுவும் இல்லை. உண்மையிலே இந்த புதிய தொழில்நுட்பங்கள் அதுபோல புதிய வடிவமைப்பிலே வந்திருக்கிறது இந்த மோட்டார் சைக்கிள். இன்னும் ஒரு விடயத்தை கேட்கணும். நாங்கள் அந்த லாங் ட்ரிப் செல்லும் பொழுது இந்த மோட்டார் சைக்கிள், சில மோட்டார் சைக்கிள்கள் ஹீட் ஆகும், அந்த வெப்பத்தை தரும். இதனுடைய தரவுகள் எவ்வாறு இருக்கிறது? இதில் வந்துக்கிட்டு என்னென்னு சொன்னால் லாங் ட்ரிப் நீங்கள் எவ்வளோ தூரம் போகலாம். ஆனால் இந்த பைக்கில் ஹீட் ஆகிற அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. நீங்கள் பயம் இல்லாமல் எவ்வளோ தூரம் நீங்கள் பயம் இல்லாமல் சென்று வரலாம். அதுக்கு 100% ஹோண்டா உத்தரவாதம். அதுலேயும் எங்களோட ஹோண்டா ஸ்ரீலங்கா இன்னும் ஸ்டஃபட் மோட்டோ கம்பெனி அதுக்கு 100% உங்களுக்கு உத்தரவாதத்தை தரும். இந்த மோட்டார் சைக்கிளோடு சேர்த்து நீங்கள் அன்பான வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகின்ற கிஃப்ட் என்ன? அதாவது பைக் கொள்முதல் செய்யும் வாடிக்கையாளருக்கு இப்போ அதாவது எங்களுடைய ஸ்டபட் நிறுவன மோட்டோ கம்பெனியால் தாரது ஃப்ரீயாக வந்துட்டு ஹெல்மெட், மற்றது ஜக்கெட், மற்றது சர்வீஸ் 2 இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் 2. அதுலேயும் இந்த புது பைக்குக்கு நீங்கள் அதாவது வாடிக்கையாளருக்கு ஒரு வெரி இம்பார்ட்டான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த புது பைக் நீங்கள் கொள்முதல் செய்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து அதாவது எங்கள் ஸ்டபட் நிறுவனத்துக்குரிய டீலரை மாத்திரம் நீங்கள் சர்வீஸை பண்ணிக்கொள்ளுங்கள். என்னென்னு சொன்னால் இதில் ஒயில் வந்துக்கிட்டு 530, இந்த ஒயில் நம்பர் 530. அதாவது நீங்கள் வேறு ஒயிலை யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் சம்டைம் இன்ஜினுக்கு ஏதாவது பிரச்சனை வருமாக இருந்தால் அது ஸ்டபட் மோட்டோ கம்பெனி அதுக்கு உத்தரவாதம் தராது. எத்தனை பேரோட உத்தரவாதம்? இதுக்கு உத்தரவாதம் வந்துக்கிட்டு 2 years. ஆனால் அது நீங்கள் எவ்வளோ காலமும் பாவிக்கலாம். அது ஹோண்டாட பிராண்டில் வந்துக்கிட்டு நீங்கள் பயப்பட ஏதோ இல்லை. உண்மையிலே இவர்கள் அந்த சொன்ன விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு இவ்வாறு இந்த மோட்டார் சைக்கிள்களை பாவித்தோம் என்றால் நீண்ட காலம் உங்களுக்கு உழைக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல உங்களுக்கான உத்தரவாதமும் அவர்கள் பெற்றுத் தருவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த நல்ல செய்தியும் இருக்கிறது. மேலதிகமாக எமது வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் இதன் மூலமாக சொல்கின்ற விடயங்கள் என்ன? அதாவது இப்போது ஹோண்டா வாடிக்கையாளருக்கு செல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், தற்பொழுது ஸ்ரீலங்காவுக்கு பைக் வந்திருக்கிறது. இப்போ 2020 3ஆம் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து பைக் ஸ்டாப் ஆகினது. அது இப்போ 5 வருடத்துக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இப்போ
25 இந்த 8ஆம் மாதத்திலிருந்து பைக் எல்லா கஸ்டமருக்கும் விநியோகிக்கப்படுகின்றது. அதாவது இனி வரும் காலங்களில் உங்களுக்கு பைக் மிக விரைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடிய வேலைகளை எங்களது கம்பெனியான ஸ்டபட் மோட்டார் கம்பெனி வேலையில் செஞ்சு கொண்டிருக்கின்றது. வெகு விரைவில் கஸ்டமர் நீங்கள் பைக்கிலை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் தற்போது மோட்டார் சைக்கிளை அரசாங்கத்தின் சில விதிமுறைகளின் காரணமாக தற்போது மோட்டார் சைக்கிள்கள் ஒரு குறுகிய இதாக வந்து கொண்டிருக்கிறது. மேலும் வந்துக்கிட்டு நீங்கள் பைக்கிலை உடனடியாக ரெடிமேடாக பெற்றுக்கொள்வது சற்று சிரமமாக இருக்கின்றது. அதுக்கு ஸ்டபட் மோட்டார் கம்பெனியும் டீலராகிய நாங்களும் அது வருந்துகின்றோம். மேலும் உங்களுக்கு வெகு சீக்கிரம் உங்களுக்கு அனைத்து வாடிக்கையாளருக்கும் பைக்கில் நாங்கள் வெகு சீக்கிரம் தாரத்துக்குரிய அனைத்து வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் கஸ்டமர் வதந்திகள் தேவையில்லாத பிரச்சாரங்களை நீங்கள் தயவு செய்து காதுக்கு ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நான் வெகு சீக்கிரம் உங்களோட சகல மோட்டார் டியோ பைக் லவர்ஸ் தான் செல்லணும். டியோ பைக்குக்கு நாடு பூராக நிறைய லவர்ஸ் இருக்கிறீர்கள். ஆனால் வெகு சீக்கிரம் உங்களோட தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதுபோல இன்னும் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். இந்த மோட்டார் சைக்கிள்கள் 2 வகைகளாக இருக்கிற டிஜிட்டல் அனலாக் மீட்டர் கொண்டது. இதனுடைய விலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி சொல்லுங்கள். ஆனால் இதில் என்னென்னு சொன்னால் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் டிஜிட்டல் மீட்டரில் மெனுவல் மீட்டருக்கு இடையில் 2 விஷயங்கள் வித்தியாசமான 3 விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கின்றது. அதில் முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் மெனுவல் மீட்டருக்கும் மெனுவலுக்கும் இதுக்கிட்ட டிஜிட்டல் மீட்டர் ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் வந்துக்கிட்டு மற்ற மெனுவல் மீட்டருக்கு ஹெட்லைட் வந்துக்கிட்டு நார்மல், அதாவது எல்லோ கலர் லைட் வந்தது. இதில் ஹெட்லைட் வந்துக்கிட்டு எல்இடி லைட் வந்தது. 3வது ஆப்ஷன் என்னென்னு சொன்னால் நார்மலுக்கும் இந்த டிஜிட்டலுக்கும் இடையில் அதாவது சைடு ஸ்டாண்ட் இதில் சென்சர் இருக்குது, அதுக்கு சென்சர் இல்லை. ஆனால் நார்மல் டிஜிட்டல் அதாவது அந்த நார்மல் மீட்டருக்குரிய டிஜிட்டல் அந்த ப்ரைஸ் வந்துக்கிட்டு 6,85,000. இந்த டிஜிட்டல் மீட்டருக்குரிய ப்ரைஸ் வந்துக்கிட்டு 7,35,000. இது வாடிக்கையாளருக்கு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு ப்ரைஸ் என்று சொல்லி நிறைய வாடிக்கையாளர்கள் இதை ஸ்டபட் கம்பெனிக்கு வாழ்த்து தெரிவித்து கொண்ட வண்ணம் இருக்கின்றார்கள். இதில் என்ன ஆக வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னால் செகண்ட் ஹேண்ட் மோட்டார் சைக்கிள் 2020 பைக்கள் இந்த கல்முனை பிராந்தியத்தில் கூடுதலாக 750க்கு மேல் தான் விற்கப்பட்டுள்ளது. அந்த மோட்டார் 2020 செகண்ட் ஹேண்ட் பைக் 750க்கு மேல் விற்ற பைக்கள் தற்பொழுது பிராண்ட் நியூ 2005 நிறைய ஆப்ஷனோட வந்த இந்த டியோ பைக் வந்துக்கிட்டு 7,35,000க்கு 2025 0 மைலேஜில் இதை கொடுக்கப்படுகின்றது. ஆகையால் இது மக்கள் மிகவும் வரவேற்கத்தக்க விஷயமாக ஏற்றுக்கொண்டு கம்பெனிக்கு நன்றி தெரிவித்த வண்ணம் உள்ளார்கள். உண்மையிலே உங்களுக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த டியோ மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்து புத்தம் புதிய மோட்டார் சைக்கிள்களை கொள்வனவு செய்ய இருக்கின்ற எமது அன்பான உறவுகளுக்கு வாடிக்கையாளர்களுக்கு நீங்களை வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் இறுதியாக நீங்கள் எமது அன்பான வாடிக்கையாளர்களுக்கு இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பான உறவுகளுக்கு நீங்கள் சொல்கின்ற விடயம் என்ன? என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னென்னு சொன்னால் தற்பொழுது டியோ பைக் வருவது குறைவாக இருக்கின்றது. ஆனால் இனி 9-10 மாதம் அப்படி போக பைக் கூடுதலாக வரும். ஆனால் வாடிக்கையாளர் அனைவரும் சற்று பொறுமையாக இருங்கள். ஆனால் உங்களுக்கு வெகு சீக்கிரம் அனைவருக்கும் நாங்கள் பைக் தாரத்துக்கு ரெடியாக இருக்கின்றோம். அதுக்குரிய வேலைப்பாடெல்லாம் எங்களோட கம்பெனி ஸ்டபட் மோட்டார் கம்பெனி மும்முரமாக செய்து கொண்டு இருக்கின்றது. வெகு சீக்கிரம் நாங்கள் வாடிக்கையாளர் அனைவர தேவையும் உடனடியாக நாங்கள் பூர்த்தி செய்வதற்குரிய வேலைப்பாடு அனைத்து நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பதிவு கட்டங்கள் அதாவது இப்போதைக்கு நாங்கள் வந்துட்டு பதிவு கட்டணம் யாரும் ஃப்ரீ வந்துக்கிட்டு, அதாவது எக்ஸ்ட்ரா வந்துக்கிட்டு இப்போ பைக்கில் ப்ரைஸ் வந்துக்கிட்டு டிஜிட்டல் மாடல் டியோ பைக்கு வந்துக்கிட்டு 7,35,000 தான். ப்ளஸ் அங்கே ரிஜிஸ்டர் வந்துக்கிட்டு சார்ஜஸ் எதுவும் இல்லை. 7,00,000 ரூபா 7,35,000 உங்களோட ப்ரைஸ் கம்ப்ளீட் ஆகுது. அதோட உங்களுக்கு ஆர்எம்பி கம்பெனி ஃப்ரீ. அதனால் நீங்கள் எந்த டீலர்கிட்ட போனாலும்
பைக் ப்ரைஸோட உங்களுக்கு சார்ஜஸ் எல்லாம் முடியுது. அதுக்கு மேலதிகமான நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை. அப்படி மேலதிகமான தகவல் உங்களுக்கு வேணுமா இருந்தால் எங்களோட ஸ்டபட் மோட்டோ கம்பெனியுடைய நம்பர் கூகுள்லேயும் இருக்குது, ஹோண்டா ஸ்ரீலங்காங்கிற பேஜ்லேயும் இருக்குது நம்பர். நீங்கள் அது மேலதிகமான தகவலை பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமா இருக்கிறது. வாழ்த்துக்கள், நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். உங்களது நிறுவனத்திலே வந்து இந்த மோட்டார் சைக்கிள்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எவ்வாறான விடயங்களை எமது வாடிக்கையாளர்கள் கைக்கொள்ள வேண்டும்? அதாவது எங்களிடம் பைக்கில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென, அதாவது கல்முனை பிராந்தியத்தில் சிலோன் மோட்டார்ஸ் ஆகிய எங்களது நிறுவனத்தில் நீங்கள் பைக்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தற்பொழுது பைக்கை நீங்கள் புக்கிங் செய்ய வேணும். அதுக்காக புக்கிங்குக்கு நாங்கள் ஒரு ரூபாவும் சல்லி எடுக்க மாட்டோம், எல்லாம் ஃப்ரீ புக்கிங் தான். ஆனால் ஆர்டரில் உங்களுக்கு பைக் வந்து கொண்டு இருக்கும். முன்கட்டம் நீங்கள் முன் கட்டணமாக எதுவும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. எங்களிடம் வந்து நீங்கள் உங்களோட ஐடியை கொண்டு வந்து உங்களோட ஐசி நம்பருடன் உங்களோட நேம் அட்ரஸ் ஐசி நம்பர் அனைத்தையும் நீங்கள் எங்களிடம் பதிவு செய்யலாம். பதிவு செய்து உங்களுக்கு ஓர்டர் நம்பர் தரப்படும். அந்த ஓர்டர் நம்பர் கூட உங்களுக்கு பைக்கில் உங்களோட பைக் டேர்ன் அந்த ஓர்டர் நம்பருக்கு வரக்குள்ளே எங்களோட கடையில் உங்களுக்கு கோல் தருவாங்க. நீங்கள் ஓகேன்னு சொன்னால் அந்த டைமில் உங்களை கன்ஃபார்ம் பண்ணுவோம். கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்குரிய பைக்கில் நாங்கள் ரிசர்வ் பண்ணுவோம். அப்படி நீங்கள் அந்த டைமில் ஏதாவது அப்படி ஏதாவது கஷ்டம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த நம்பருக்குரிய ஆளுக்கு அந்த பைக் போகும். சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள், நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. இந்த டியோ மோட்டார் சைக்கிள்களை கனவாக இருக்கின்ற எமது அன்பான வாடிக்கையாளர்கள், நீங்கள் இந்த டியோ மோட்டார் சைக்கிள்களை கொள்வனவு செய்ய கல்முனை பிராந்தியத்தில் நாட வேண்டிய இடம் கல்முனை மக்கள் வங்கிக்கு அருகாமையில் அமைந்திருக்கின்ற எமது சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்தை நாடலாம். மறுபுறத்திலே சிங்க ஃபைனான்ஸ் நிறுவனம் இருக்கிறது. அந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் இடைப்பட்டதாக இந்த நிறுவனம் அமைந்திருக்கிறது. சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனம். இந்த சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்தை நாடி உங்கள் கனவாக இருக்கின்ற இந்த டியோ மோட்டார் சைக்கிள்களை, புத்தம் புதிய தொழில்நுட்பத்தில் உருவான புத்தம் புதிய மோட்டார் சைக்கிள்களை பெற்றுக்கொள்ள நீங்களும் நாடுங்கள் கல்முனை பிராந்தியத்திலே சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனம் என்ற அந்த செய்தியோடு தொலைபேசி இலக்கங்களை தருகின்றோம். 06222 6070 077 96 96 800 075 61 41 811 என்ற இலக்கத்தினூடாக அழைத்து நீங்கள் இதனை புக்கிங் செய்து கொள்ளலாம் என்ற நல்ல செய்தியோடு நாங்களும் இந்த அளவில் இந்த நேரலையிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். பின்னால் இருந்து தொழுத்தம் வழங்கிய எமது அன்புக்குரிய சகோதரர் தாரிக் அவர்களுக்கும், எமது தொலைக்காட்சியுடைய பிரதானி கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாஜ் ஏஆர் சஃபா முஹம்மது நஜாஹி முகத்தமுல் காதிரி ஆலிம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, சிலோன் மோட்டார்ஸ் நிறுவனத்துக்கும் அவருடைய உரிமையாளர் எஹ்சாஸ் அவர்களுக்கும் அவளோடு இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து தந்த எமது ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் ஸ்டஃபட் மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய முகாமையாளராக இருக்கின்ற சம்பத் புத்திக அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து இங்கே வருகின்ற எமது கல்முனை கிளையினுடைய சிங்க ஃபைனான்ஸ் நிறுவனத்துடைய முகாமையாளர் குமார் அவர்களுக்கும் ஏனைய அன்புக்குரிய சகோதரர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவில் இந்த நிகழ்விலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நிகழ்விலே சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.